வணக்கம். இன்றைய முக்கியமான விடயப்பரப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் நேரத்திலே சமகாலத்திலே பேசப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எண்ணலாம். பிமல் வீரவன்சவனுடைய கைது, இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறாரா என்ற ஒரு பரபரப்பான தகவல். அதை தாண்டி வித்யா கொலை வழக்கிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியான விடயப்பரப்பை நாங்கள் பார்க்கும்போது சர்வதேச ரீதியிலே அமெரிக்க டாலரினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. 354 ரூபாயையும் தாண்டியது கடந்த வாரத்தில். அந்த மாற்றம் பொருளாதாரத்தில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற விடயம் இருக்கிறது. இது பொதுவாக உலக அரசியல், இலங்கை அரசியல் என்று பார்க்கலாம். அதே போன்று உள்நாட்டு அரசியல், வடகிழக்கு அரசியல் என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்கும் போது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு சுட்டி காட்ட வேண்டும். அந்த விடயப்பரப்பைத்தான் இன்று நாங்கள் பேசப் போகிறோம். எம்.கே. சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறார். எம்.கே. சிவாஜிலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தார், வடமாகாண சபை உறுப்பினராக இருந்திருந்தார், அரசியல் செயற்பாட்டாளர். 1957 ஆகஸ்ட் மாதம் 15 பிறந்தவர். இப்போது 68 வயது. சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு 2 சிறுநீரகங்களும் சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார். இந்த வாரத்தினுடைய பேசுபொருளாக இருந்த மிக முக்கியமான விடயப்பிறப்பு அதுதான். ஆகையால் தான் அந்த விடயத்தை நாங்கள் தொட்டு செல்ல போகிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்களாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை கட்டியமைத்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருடமே பண வசதி இருக்கும். அந்த நாடாளுமன்ற காலத்திலும் சரி, அவர்கள் அந்தந்த காலப்பகுதியில் செயற்பட்ட பதவி நிலை அடிப்படையாக கொண்டு தங்களை ஓரளவுக்கு முன்னேற்றிக் கொள்வார்கள். பல விடயங்களிலே பண வசதி படைத்தவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. எம்.கே. சிவாஜிலிங்கம் தன்னுடைய சிறு வயது முதல் இன்று வரை அரசியல் செயற்பாட்டாளராக, தவிர்க்க முடியாத ஒருவராக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கிறார். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகி இருப்பார்கள், பல மாகாண சபை உறுப்பினர்கள் உருவாகி இருப்பார்கள், பல அரசியல் செயற்பாட்டாளர்கள் உருவாகி இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே பணபலம் படைத்தவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாவிட்டால் அவர்களுடைய காலத்தை பயன்படுத்தி தங்களுக்கான வாழ்க்கை முறைகளை ஏதோ ஒரு வகையிலே தனிப்பட்ட ரீதியில் கட்டமைத்துக் கொள்வார்கள். ஆனால் சிவாஜிலிங்கம் அவர்களை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு செயற்பாட்டில் இல்லை என்பதே அதிகமானவர்களினுடைய கருத்தாகவும் உண்மை விடயமாகவும் இருக்கிறது. யார் இந்த சிவாஜிலிங்கம் என்ற விடயத்தை நாங்கள் தொட்டு சென்று பார்க்கும்போது மிகச்சிறப்பான ஒரு அரசியல் செயற்பாட்டாளர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவர் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்கெங்கெல்லாம் அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் இடம்பெறுகிறதோ அந்த வரிசையிலே முன்னுக்கு நிற்பார். யாருமே செய்ய முடியாத போராட்டத்தினுடைய நெருக்கடியான காலம் வரும்போதும் அந்த போராட்டத்தில் தனிநபராக நின்று தன்னை அங்கு அடையாளப்படுத்திக் கொள்வார். யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகாக இருக்கலாம், யுத்த காலத்திலாக இருக்கலாம், அவருடைய பங்களிப்பு இந்த தமிழ் தேசிய மக்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறான சிவாஜிலிங்கம் அவர்களினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதுதான் இந்த வாரத்தினுடைய பேசுபொருளாக இருக்கிறது. அவர் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல 2 சிறுநீரகங்களையும் அவருக்கு பழுதாகிவிட்டது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார். அறுவை சிகிச்சை மூலம் மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதற்காக ரூபாய் 75 லட்சம் பணம் தேவைப்படுவதாக அவரே தன்னுடைய வாக்குமூலத்திலே பதிவு செய்திருந்தார் ஊடகவியலாளர்களை சந்தித்து. எனக்கு சிறுநீரகங்கள் 2 பழுதடைந்து ஒரு மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை உட்படுத்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் உயிருக்கு ஆபத்து என்று வைத்தியர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வைத்திய சத்திர சிகிச்சைக்கு இணைய வைத்திய செலவுகளுக்குமாக சுமார் இதுவரை 19 லட்சம் ரூபாய் பணம் செலவாக இருக்கின்றது. பல்வேறு விதமான பரிசோதனைகள் அந்த சிறுநீரகத்தை கொடுப்பவருக்கும் வாங்குகின்ற எனக்கும் பொருந்த வேண்டும். பல மாதங்களாக பல்வேறு விதமான சோதனைகளுக்காக சுமார் 19 லட்சம் இருக்கிறேன். இன்னமும் அந்த சத்திர சிகிச்சை இணைய செலவுகளுக்காக சுமார் 70 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது.
அதற்கு பிறகு இந்த வாரம் முழுமையாக பேசப்பட்ட ஒரு விடயம் அவருக்கான உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லி பலர் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் உதவி செய்கிறார்கள், தொண்டு நிறுவனங்களாக உதவி செய்கிறார்கள், அமைப்புகளாக உதவி செய்கிறார்கள், பலர் சொல்லாமல் உதவி செய்கிறார்கள், பலர் சொல்லி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எந்த விதமான கட்சி பேதமன்றியும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக அவர் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். அதற்கு காரணம் அவருடைய அரசியல் செயற்பாடு. தனக்காக இதுவரை எந்த விதமான நிதிகளையோ சொத்துக்களையோ சேர்த்து வைக்கவில்லை. வல்வெட்டித்துறை நகரசபை நகரபிதாவாக இருக்கிறார். நகரபிதாவாக இருந்து கொண்டு முச்சக்கர வண்டியிலே தான் வீடு சென்று அலுவலக வேலைகளை சென்று திரும்பி வருவார். தனக்கான சொந்தமாக ஒரு வாகனத்தை வைத்திருக்காமல் வல்வெட்டித்துறையினுடைய நகரசபை பிதாவாக இருக்கும்போது கூட முச்சக்கர வண்டியில் தான் பயணத்தை மேற்கொள்வார். அவ்வாறு ஒரு எளிமையான மனிதர். தான் அரசியல் பலம் பெற்றிருந்தாலும் கூட, பல தொடர்பாடல்கள் இருந்தாலும் கூட, பலரை அவர் சந்தித்திருந்தாலும் கூட தனக்காக சொத்து சேர்க்காத ஒரு மனிதர். இந்த மனிதரினுடைய இவ்வாறான சுகவீனமுற்ற செய்தியை அறிந்து உலகெங்கிலும் இருக்கின்ற பறந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், அவர்களுடைய நலன் சார்ந்தவர்களாக இருக்கலாம், அமைப்புகளாக சரி, தனிப்பட்ட ரீதியிலும் சரி, சக அரசியல் செயற்பாட்டாளர்களும் சரி, அவருக்காக இப்போது நிதி திரட்டி அவருக்கான இந்த சிகிச்சைக்காக முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தினுடைய முக்கியமான பரப்பை நாங்கள் ஆராயும் போது சிவாஜிலிங்கம் என்பவர் யார் என்ற கேள்வியிலே தனித்து யாரும் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு மனிதராக, ஊழல் இல்லாத ஒருவராக, பணம் சேர்க்காத ஒருவராக, சொத்துக்களை சேர்க்காத ஒருவராக வலம் வந்திருக்கிறார். அவருடைய இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ, எங்கெங்கென்றெல்லாம் ஆக்கிரமிப்பு நடக்கிறதோ, தமிழ் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த பிரச்சனைகளுக்காக தான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த குரலினுடைய அடிப்படையாகத்தான் இன்றும் அவர் செய்த செயற்பாடுகள் ஒலித்து கொண்டே இருக்கிறது உலகம் முழுவதும். பலர் புலம்பெயர் நாட்டிலே சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் கோரும்போது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சரி, வடமாகாண சபை உறுப்பினராக இருக்கும்போது சரி, தன்னுடைய சொந்த கையெழுத்தில் கடித தலைப்பின் மூலம் அவர்களுக்கான ஆதரவு குரலாக செயற்பட்டிருக்கிறார் இன்று வரை. அந்த குரல் தான் இன்றும் அனைத்து இடங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் இல்லாவிட்டால் ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான முக்கியமான விடயம் ஒரு சம்பவம் எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றது, எப்படி அது நடைபெற்றது என்ற அனுபவ ரீதியான ஒரு தொகுப்பு. அந்த அனுபவ ரீதியான அந்த தொகுப்பு எம்கே சிவாஜிலிங்கம் அவர்களிடம் இருக்கிறது. ஒரு விடயத்தை இப்போது போய் கேட்டாலும் இது இத்தனையாம் ஆண்டு இன்ன நாளில் இப்படி நடந்தது என்று அவர் சொல்லுவார். அந்த அளவிற்கு சிவாஜிலிங்கம் அவர்களினுடைய அரசியல் செயற்பாடு என்பது முக்கியமான விடயம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய தாயாரினுடைய உயிரிழப்பின் போது கூட அவருக்கான இறுதி கிரிகைகள் உட்பட பல விடயங்களை தானே நின்று செயற்பட்டவர் என்பதும் இங்கு முக்கியமான விடயங்களில் ஒன்றாக சொல்ல வேண்டும். எவ்வளவு இராணுவத்தினுடைய நெருக்கடி வந்தாலும், அரசினுடைய புலனாய்வாளர்களால் நெருக்கடி வந்தாலும், ஒரு ஆக்கிரமிப்பு மேற்கொண்டாலும் அந்த இடங்களில் தன்னை ஒற்றை ஆளாக முன்னிறுத்தி போராடி கொண்டிருப்பார். பல விடயங்களில், பல போராட்டங்களில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறைக்கு சென்றிருக்கிறார், அழுத்தங்களை சந்தித்திருக்கிறார். எவ்வாறு எப்படி அழுத்தங்கள் சந்தித்த போதும் தன்னுடைய மக்களுக்கான அரசியல் போராட்டத்திலும் அரசியல் செயற்பாட்டிலும் ஒருபோதும் பின்னிக்காதவர் என்பதுதான் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிவாஜிலிங்கம் என்ற ஒரு தனி நபரினுடைய செயற்பாட்டின் மூலமும் அவருடைய அரசியல் தேவை மூலமும் அவர் இந்த மக்களுக்கு தேவை என்ற விடயத்திலும் தான் இந்த நேரத்திலே பலர் அவருக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பலர் அவருக்காக உதவிக்கரம் நீட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் சரி, உள்நாட்டில் இருப்பவர்கள் சரி, தனிப்பட்ட ரீதியிலும் சரி அவருக்காக பக்கபலமாக இருக்கிறார்கள். நாங்களும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்ற முக்கியமான விடயம், இறைவனை கேட்டுக்கொள்கின்ற முக்கியமான விடயம், அவர் உடல் நலம் பெற வேண்டும். தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் அவருக்கான அரசியல் நகர்வுகளை அவர் செய்ய வேண்டும். அவர் இருக்கின்ற காலம் வரை அவர் சிறுவயதிலிருந்து ஆரம்பித்த அந்த அரசியல் செயற்பாட்டை தொடர வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு தடவை மாகாண சபை உறுப்பினராக செயற்பட்டவர், வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருந்தவர், இலங்கை நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்படியெல்லாம் இருந்தவர் தனக்கான சொத்துக்களை சேர்க்கவில்லை. சேர்த்து வைத்திருந்தால் இன்று இந்த சிறுநீரக சிகிச்சைக்காக மற்றவர்களிடம் பணம் கேட்டிருக்க மாட்டார். ஆகவே அவ்வாறு அவருடைய செயற்பாட்டை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆகவே சிவாஜிலிங்கம் அவர்கள் மீளவும் உடல் நலம் பெற்று தமிழ் மக்களுக்கான அரசியல் பரப்பில் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.